ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோட்டோரோலா தரப்புலேருந்து ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சாம்சங் தரப்புலேருந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு டேப் வரப்போகுது. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோட்டோரோலா ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட் தரப்புலேருந்து ஃப்ளிப் ஃபோன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் மோட்டோ ரேசர் 60 அப்படின்ற ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி மோட்டோ ரேசர் 60 அல்ட்ரான்ற ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த ஃபோனை தாண்டி இப்போ வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் மோட்டோரோலா ரேசர் 60 அப்படின்றது தான். மோட்டோரோலா ரேசர் 60 என்ன கொடுக்குறாங்க, 6.9 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் POLED LTPO டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ரெஃப்ரெஷ் கிடைக்கும். 3000 நிட்ஸ் பீக் மினிட்ஸ் கிடைக்கும். அதுவே கவர் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 3.63 இன்ச் கொண்ட எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க கேட்டிங்கன்னா 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா LPDDR4X RAM UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7400X என்ற ப்ராசஸோட வருது. இது 50MP மெயின் கேமரா, 13MP அல்ட்ரா வைட், 32MP செல்ஃபி கேமரா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிளிப் ஃபோனில் 4500 mAh பேட்டரியும் 35 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதில் மோட்டோ AI இன்பில்டாக வருது. இதில் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் OS அப்டேட்டும் 4 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோட்டோரோலா இதில் கிளைம் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனை நீங்கள் 5 லட்சம் முறை மடக்கி ஓப்பன் பண்ணலாம், ஃப்ளிப் பண்ணாலும் இந்த ஃபோன் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணுறாங்க அப்படின்றது இப்போ தெரிஞ்சுங்க. இது IP48 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. Bluetooth 5.3 வருது. இது பிரைஸ் இந்திய மதிப்பில் 49,999 ரூபாய்க்கு இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. சிங்கிள் வேரியன்ட் தான். இது எப்போ சேல்ஸ்க்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் மாதம் 4ஆம் தேதி ஃப்ளிப்கார்ட் motorola.com வழியாகவும் சேல்ஸ்க்கு வருது. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, சாம்சங் தரப்புலேருந்து ஒரு ஃபோன் கொண்டு வரப்போறாங்க. அதாவது Z Fold 7. இந்த Z Fold 7 பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராசஸோட வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இந்த Z Fold 7 மோஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டில் வந்து Exynos 2500 தான் வரப்போகுது. ஒரு சில மார்க்கெட்டில் மட்டும்தான் இந்த ஃபோன் வந்து Snapdragon 8 Elite வரப்போகுது. அப்படிப்பட்ட Snapdragon 8 Elite வரக்கூடிய இந்த ஃபோனோட கிக்பெஞ்ச் ஸ்கோர் கிடைச்சிருக்கு. இதில் என்ன டெஸ்ட் பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா, Snapdragon 8 Elite வரக்கூடிய இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 12GB RAM வேரியன்ட்லேயும் 512GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்லேயும் டெஸ்ட் பண்ணும்போது Android 16 பீட்டாவோட டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1 டெஸ்ட் பண்ணியிருக்காங்க பீட்டாவில். இது வந்து எப்போ வரப்போங்க, ஜூலை மாதம் லான்ச் ஆக போகிற இந்த ஃபோனில் என்ன சிங்கிள் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 2617, மல்டி ஸ்கோரில் 9369 மாதிரி இப்போ டெஸ்ட் ஆகி வெளில வந்திருக்குன்றத தெரிஞ்சுக்கிங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி டேப் சீரீஸ்லேருந்து டேப் S10 சீரீஸ்லேருந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டான டேப்பை கொண்டு வர போகிறாங்க. அதுதான் சாம்சங் கேலக்ஸி டேப் S10 லைட்ன்ற ஒரு டேப்பை கொண்டு வர போகிறாங்க. இந்த டேப் பொறுத்த வரைக்கும் கிக்பெஞ்ச் ஸ்கோரில் டெஸ்ட் ஆகிவில் வந்துருக்கு. இதில் அப்படி என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, Exynos 1380 ப்ராசஸர் பழைய ப்ராசஸர் சாம்சங் கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா Exynos 1380 ப்ராசஸரோடையும் 6GB ரேமோட Android 15 டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது சிங்கிள் ஸ்கோரில் 782, மல்டி ஸ்கோரில் 2637 மாதிரி டெஸ்ட் வெளில வந்திருக்கு. இது Geekbench ஸ்கோர் 5.5.1 டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. Geekbench வெர்ஷனோட இதில் டெஸ்ட் பண்ண கூட இந்த ஸ்கோர் வந்திருக்கு. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பற்றி உங்களுடைய கருத்துன்ற கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டாக டெக் ரிலேட்டட் கண்டென்ட் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ண ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஃபாலோ பண்ணிட்டு DM பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரீப்ளே வரும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ப்ராடக்ட்டோட ஆன்லைனில் போயிட்டு இருக்க ஆஃபர்ஸோட எல்லா ப்ராடக்ட்டோட ஆஃபர்ஸ் லிங்கையும் வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிட்டு இருக்கு. அங்கே ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.